ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே நம்ம மனசுக்குள்ள ஒரு ட்ரீம் பர்சனாலிட்டி இருக்காங்க. ஓகே, நம்ம வந்து ரியாலிட்டியில் யாரோ ஒரு பர்சனை மீட் பண்ணுறோம். மீட் பண்ண பர்சன் தான் அந்த ட்ரீம் பர்சன் நினைக்கிறோம், நம்புகிறோம், அவங்க கூட டீப்பாக பழகுறோம். பழக பழக ஒரு சில நேரம் டவுட் வருது, இந்த பர்சன் தான் நம்ம ட்ரீம் பர்சனா, உண்மையிலேயே இவங்க தான் நம்ம ட்ரீம் பர்சனா அப்படிங்கிற டவுட் வருது. ஒரு சில நேரம் இவங்க கண்டிப்பான முறையில் நம்ம ட்ரீம் பர்சன் இல்லைங்கிற கிளாரிட்டியும் நமக்கு வருது. ஸோ இப்போ அந்த ட்ரீம் பர்சனை பற்றி பார்ப்போம். ஸோ ஹூ இஸ் தட் ட்ரீம் பர்சன், எப்படி இருப்பாங்க, என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸில் இருப்பாங்க, என்ன பிஹேவியரல் ஆட்டிடியூடில் இருப்பாங்க, அவங்க லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்கு, அந்த ட்ரீம் பர்சனுக்கும் உங்களை பற்றின நினைவுகள் இருக்கா, இதெல்லாம் பார்ப்போம். அது போக அவங்க இன்டென்ஷன் என்ன, நம்மளை நோக்கி வர்றாங்களா இல்லையா, ஏன்னா அவங்க உங்களுக்கு தான் ட்ரீம் பர்சன். ஓகேயா? ஸோ அப்போ ஆர் தே கம்மிங் டுவர்ட்ஸ் அஸ் ஆர் நாட், அதே மாதிரி அவங்களோட வாட் இஸ் தி இன்டென்ஷன் பிஹைண்ட் தேர் ஜேர்னி, இது எல்லாமே பார்ப்போம். இதுக்கிடையில் சப்போஸ் அவங்கள மீட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு அவங்கள மீட் பண்ணுறதுக்கு ஃபேட் இருந்துச்சு அப்படின்னா எங்கே மீட் பண்ணுவோம், எப்படி மீட் பண்ணுவோங்கிறதையும் பார்ப்போம். ஓகேயா? ஸோ நவ் லெட் அஸ் சி அந்த ட்ரீம் பர்சன் யார், நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற ட்ரீம் பர்சன் ரியாலிட்டியில் எப்படி இருப்பாங்க. ஏன்னா நம்ம மைண்டுக்குள்ளே ட்ரீம் பர்சனாகவே தானே வச்சுருக்கோம், அப்போ நமக்கு பிடிச்ச மாதிரியே தானே வச்சுருக்கோம். பூமியிலேயே அந்த பயபுள்ள அப்படி தான் இருக்குமான்னு தெரியாதுல்ல. பூமியில் பயங்கர சோஷியல் கண்டிஷனிங் எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம், வளர்க்கப்பட்டிருக்கோம். அவங்க லைஃப் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, இது எல்லாமே பார்ப்போம். நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் வழியா அவங்க யார். நைன் ஆஃப் ஸ்வாட்ஸ். நைன் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது என்ன, இதை திங்க் பண்ணியே எனக்கு தூக்கம் போயிடுச்சுங்க. ஸோ ஆக்சுவலாக உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் உங்களை பயமுறுத்துகிற விஷயம் இருக்குது. ஓகேயா? உங்களுக்கு பயங்கரமாக ஒரு ஃபியர் இருக்குது. அந்த ஃபியரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக பயப்படுறீங்க. அந்த ஃபியரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறதுனாலேயே அந்த ஃபியர் இன்னும் விஸ்வரூபம் எடுத்து உங்கள் முன்னாடி நிற்கிது. அந்த ஃபியரை ஆக்சுவலாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயமே தெரிச்சு ஓடி போயிடும். அதனால பி மென்டலி ரெடி, ஃபேஸ் தி ஃபியர் அண்ட் லேர்ன் டு ஹேண்டில் தி ஃபியர். அடுத்தது வந்து பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ். பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ்னால் என்ன? ஸ்வாட்ஸ்னாலே சிந்தனை, உண்மை அப்படின்னு அர்த்தம். பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படின்னா, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஓகேயா, நான் வந்து இப்போ நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கல்ல ஒரு பர்சன், அவங்க உங்கள் ட்ரீம் பர்சனா இல்லையான்னு தெரியாமல் தத்தளிச்சிட்ருக்கீங்கல்ல. ஸோ இப்போ அவங்கள பற்றின சம் ட்ரூத் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, இதுதான் நிஜமான அவங்களா, இல்லை நம்ம முன்னாடி நடிக்கிறாங்களா, இல்லை அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த ப்ரொஜெக்ஷன் தான் நிஜமா, இல்லை அது இல்லாமல் அவங்களுக்குன்னு உள்குத்து வேறு ஏதாவது இருக்கா, ஒரு வேளை ஃபேமிலி இருந்துட்டு சிங்கிள் மேனாக காமிச்சிருக்கலாம். ஸோ ஹவவர் இட் இஸ், இப்போ என்னன்னா அவங்கள பற்றின உண்மை உங்கள் கண்ணு முன்னாடி நிதர்சனமாக விரியுது. திஸ் இஸ் ஹூ தட் பர்சன் இஸ் அப்படிங்கிற ட்ரூத்து உங்கள் முன்னாடி அன்ஃபோல்ட் ஆகுது. அதுதான் பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஸோ யூனிவர்ஸ் இஸ் கிவிங் அ சான்ஸ் டு நோ வாட் இஸ் வாட். எது எப்படி இருக்கோ அது அப்படியே பார்க்கறதுக்கான சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்குது. ஆனால் நீங்கள் அதை அப்படியே பார்க்க போறீங்களா இல்லையா அப்படிங்கிறதான் கொஸ்டின் மார்க். அடுத்த கார்டு நைன் ஆஃப் வான்ஸ். நைன் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், பிரபஞ்சம் காமிக்கிறது, உங்களோட ட்ரீம் பர்சன் இதெல்லாம் இருந்தாலும், நாம் என்ன செஞ்சுருப்போம்னா, அந்த ட்ரீம் பர்சனை தேடி போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம ட்ரீம் பர்சன் மாதிரி கொஞ்சம் குவாலிட்டிஸ் காமிக்கிற பர்சன் கிட்ட இவங்க நம்ம ட்ரீம் பர்சன் மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருப்போம், பழக ஆரம்பிச்சிருப்போம், அந்த கனெக்ஷனே டீப்பாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கோம், பிட்ரேயில் சந்திச்சிருப்போம், வெளியே வந்திருப்போம். இந்த மாதிரி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கிற எமோஷ்னல் ஊண்டு ரொம்ப டீப்பான ஊண்டாக இருக்கும். அப்போ அது ரொம்ப டீப்பான ஊண்டாக இருக்கும்போது அந்த ரணங்கள்லேருந்தே நம்ம இன்னும் ஹீல் ஆகி வரல, இன்னும் அந்த இன்செக்யூரிட்டியோடையே தான் இருக்கும், அன்ஹீல்டு வூண்ட்ஸோடையே தான் இருக்கும். அப்போ ஒரு ஆண் அப்படின்னு நினச்சாலே க்ளோஸாக பழகுறதுக்கோ இன்டிமேட்டாக மூவ் ஆகுறதுக்கோ
இவ்வளோ பயம் இருக்கிற இடத்துல இன்னொரு புது ரிலேஷன்ஷிப்குள்ள நம்ம எப்படி ஒரு ஃபியர் இல்லாம மூவ் ஆகும்? அதனால அவன் நல்லவனாவே இருந்தாலும் நம்ம ஹீல் ஆனா தான் அவனை நம்புவோம் இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பா இந்த இடத்துல எல்லாம் ஹீலிங்குங்கிறது அவசியமா தேவைப்படுது. இன்னொன்னு, நீங்க ஹீல் ஆகாம இருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன்னா, அந்த பர்சன் நீங்க இப்ப அட்ராக்ட் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த பர்சனையுமே நீங்க உங்க ட்ரீம்ஸ்குள்ள வச்சிருக்க பர்சனையுமே எப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதாவது நான் அந்த பர்சனை வந்து நல்லா பார்த்துக்கணும், நான் அந்த பர்சனை வந்து என்ன சொல்றது, டேக் கேர் பண்ணிக்கணும், நான் அந்த பர்சனை வந்து பேரண்ட் பண்ணணும். கரெக்ட், இதுதான் கரெக்டான வார்த்தை. அவங்க அம்மா அப்பாட்ட கிடைக்காத பாசத்தை எல்லாம் நான் கொடுக்கணும், அந்த பர்சனுக்கு இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருந்த ரணத்தெல்லாம் ஆத்துற அளவுக்கு நான் அந்த பர்சன் கிட்ட அஃபெக்ஷன் வச்சு பழகணும், இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க. அப்படிப்பட்ட பர்சனை தான் அட்ராக்டும் பண்ணிருக்கீங்க. அப்போ இந்த பர்சன் யாராக இருப்பாங்க? ட்ராமா பாண்ட் பர்சனா தான் இருப்பாங்க. ஓகேயா? அடுத்தது வந்து 10 ஆஃப் கப்ஸ். அப்போ இப்ப பாக்குறது ஃபுல்லா உங்க பர்சனை பத்தி தான் பாக்குறோம். ஆனா உங்க பர்சனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்க பர்சனுக்கு வந்து he wants to live a very fulfilled life. அவங்களுக்கும் ஒரு ட்ரீம் பர்சன் இருக்காங்க அவங்க மைண்டுக்குள்ள. ஓகேயா? இப்ப தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா, நீங்க தான் அவங்களுக்கு ட்ரீம் பர்சன் சொன்னேன். ஸோ அவங்களுக்கும் அந்த உங்க ட்ரீம் பர்சன் மைண்ட்லயும் ஒரு ட்ரீம் பர்சன் இருப்பாங்கல்ல, அது நீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா ட்ரீம் பர்சன் இருக்காங்க. அவங்க கூட ஹாப்பி ஃபேமிலி லைஃப் வாழணும். அவங்களுக்கு ஃபுல்ஃபில்டு, எமோஷ்னலி ஃபுல்ஃபில்டு ஹாப்பி ஃபேமிலி லைஃப், அவங்க ட்ரீம்ஸை ரியாலிட்டியில் அவங்களுக்கு வாழணும். குழந்தை குட்டிங்களோட அவங்க 2 பேரும் ஹாப்பியாக ஒரு நல்ல ஃபுல்ஃபில்டான லைஃப், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹாப்பியாக இருந்தால், ஜாய்ஃபுல்லாக இருந்தால், அந்த ரிலேஷன்ஷிப்பே பீஸ்ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி லைஃப் வாழணுங்கிறது தான் உங்களோட ட்ரீம் பர்சனோட ட்ரீம். உங்களோட ட்ரீம் பர்சனோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னும் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லை. ஆனால் ஃபினான்சஸ் வருது, நல்லா ஃபினான்சஸ் வருது, கை நிறைய காசு கிடைக்குது, சேரிட்டி ஒர்க் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க மனசில் வச்சுருப்பாங்கல்ல, இந்த அளவுக்கு எனக்கு ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு, இன்னும் அந்த லெவலில் அவங்க ரீச் பண்ணலைன்னு நினைக்கிறாங்க. அதனால இன்னும் அதில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறது, பேலன்ஸ் பண்ணவும் கற்றுக்குறாங்க. ஏன்னா அவங்க ஒர்க்குன்னு அந்த ஒர்க்லேயே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்போது அவங்களால அவங்களுக்குன்னு அந்த பர்சனல் டைமை ஒதுக்கிக்க முடியலையோ, அவங்களுக்காகன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் லைஃப் பர்சனல் லைஃப் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இனிமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் கற்றுப்பாங்க. ஆனால் எக்கனாமிக்கலி வெல் டு டூவாக தான் இருக்காங்க இப்போதைக்கு. எக்கனாமிக்கலி தே ஆர் செட்டில்டு வெல். என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்குது. தே ஆர் மார்ச்சிங் ஃபார்வர்ட் ஃபார் ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ். அந்த ட்ரீம் பர்சன் எப்படி இருப்பாங்க, ட்ரீம் பர்சனை பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்ல விரும்புது, அந்த ட்ரீம் பர்சன் எப்படி இருப்பாங்க, ட்ரீம் பர்சனை பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்ல விரும்புது. 10 of Swords. Oh my god. உங்க ட்ரீம் பர்சன் இதுக்கு முன்னாடி இந்த 9 of Wands எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இது 10 of Swords. இதுக்கு முன்னாடி நிறைய அவங்க க்ளோஸ், எனக்கு இந்த பர்சன் எல்லாம் க்ளோஸ் அப்படின்னு அவங்க ஹார்ட்டுக்குள்ள கேரி பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல பர்சன்ஸ், அவங்கள எல்லாரையுமே ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்பியிருக்காங்க. நம்பும் போதே என்ன ஆகும், ஒருத்தரை நம்பும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே ட்ரஸ்ட் வரும். ட்ரஸ்ட் வரும்போதே எக்ஸ்பெக்டேஷனும் சேர்ந்தே வந்துடும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுனாலே அவங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஆனால் அந்த பீப்புள் எல்லாம் அதுக்கு வர்த்தி இல்லை. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, தே டிட்ன்ட் மீட் அப் டு ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன். அதில் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. அது போக இவர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்க தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்க தான் வந்து அவங்கள க்ளோஸாக நினச்சிருந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் இவர் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, இந்த பர்சனை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதனால இப்போ என்னன்னா, அவங்க எல்லாம் இவர் வேற எதுக்குமே இனி யூஸ் ஆக மாட்டாரு அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போது
இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த பிட்ரேயெல்லாம் அவரால் தாங்கவே முடியல. ஸோ இவங்கெல்லாம் இவ்வளோ க்ளோஸ்ன்னு நினச்சோம். இதுதான் இவங்க ட்ரூ கலரா அப்படின்னு இப்போ தான் ரியலைஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ரியலைசேஷனே இத்தனை பேக் ஸ்டாபிங் பண்ணதுக்கப்புறம் அந்த ரியலைசேஷன் வரும்போது ஹீ இஸ் ஆல்ரெடி என்ன சொல்றது, சுக்கல் சுக்கலா உடஞ்சு கீழே போய் விழுந்து கிடக்குறாரு. இனி அவரே கேதர் பண்ணிட்டு பேக் டு தி ஃபார்ம் அப்படின்னு எந்திரிக்கிறது கொஞ்சம் இட் வில் டேக் சம் டைம், பட் ஹீ வில் ரீகெயின் ஹிஸ் ஃபார்ம். ஸோ இதுதான் உங்கள் பர்சன் லைஃப்பில் இப்போதைக்கு நடந்துட்டுருக்கு. உங்கள் பர்சனோட கேரக்டரிஸ்டிக்ஸும் என்னென்னா, இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஃபியர்ஃபுல்லான பர்சனாலிட்டி தான். அதுக்கப்புறம் அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உண்மைகளெல்லாம் எப்படின்னாலும் பிரபஞ்சத்தை கேட்டால் தேடியாவது தெரிஞ்சுப்பாரு. அதே மாதிரி அவரோட பழைய ரணங்கள்லேருந்து அவர் ஹீல் ஆகவே இல்லை. ஆனால் அவருக்கு டீப் டிசையர் என்ன அப்படின்னு சொன்னால், ஹாப்பி ஃபேமிலியாக அவர் ட்ரீம்ஸ் அண்ட் ரியாலிட்டியாக வாழணும். இன்னொன்று என்னன்னு சொன்னால், அவரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இஸ் குட். இப்போதைக்கு ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்காங்க. ஃபினான்ஷியல் அபண்டன்ஸை நோக்கி நகர்றாங்க. இந்த லைஃப்பில் அவங்களோட பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷ்னல் லைஃப் இதை பேலன்ஸ் பண்ணிக்க முடியல. பர்சனல் லைஃபுக்கு டைம் கொடுக்க முடியல. ஆனால் அதை இப்போ கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்று, இப்போ தான் நிறைய அந்த பிட்ரேயல் பை அதர்ஸ், பேக் ஸ்டாபிங் பை அதர்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கனால அதையும் ஹேண்டில் பண்ணி அதையும் நான் எப்படி கடந்து முன்னேறுவது அப்படிங்கிறதையும் இனிமே கற்றுப்பாங்க. ஏன்னா இன்னும் அந்த அப்செட்லேயே தான் இருக்காங்க. பயங்கர அப்செட்டில் இருக்காங்க. ஏன்னா பிட்ரேயலுங்கிற எனர்ஜி அவ்வளோ சீக்கிரம் நம்ம தெளிவாகி வெளியே வர முடியாதுல்ல. ஸோ இன்னும் பிரபஞ்சம் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது. உங்கள் ட்ரீம் பர்சன் இன்னும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு உங்கள் ட்ரீம் பர்சனை பற்றி. உங்கள் ட்ரீம் பர்சனை பற்றி நீங்கள் இன்னும் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. உங்கள் ட்ரீம் பர்சனை பற்றி நீங்கள் இன்னும் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. டூ ஆஃப் பென்டக்கிள்ஸ். டூ ஆஃப் பென்டக்கிள்ஸுங்கிறது என்ன? இன்ஃபினிட்டி சிம்பிள், டுவாலிட்டி. இப்போ தான் அந்த வேர்ல்டோட டுவாலிட்டி பற்றியெல்லாம் கற்றுக்குறாங்க. எப்படி சொல்கிறது, இப்போ ரெண்டு இருக்குன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ப்ரொஃபஷனல் லைஃப், பர்சனல் லைஃப், அது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண கற்றுக்குறாங்க. இதில் வந்து இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து கற்றுக்கிட்டாங்க, பேலன்ஸ் பண்ணிட்டாங்க, சென்ட்ரலில் நிற்கிறாங்க, பேலன்ஸ்டாக நிற்கிறாங்க, கிரவுண்டடாகவும் நிற்க கற்றுக்கிட்டாங்க. ஓகே, அப்போ எவ்வளோ ஃபினான்ஸ் வந்தாலும் அந்த க்ரீடினஸ் வராது அவங்களுக்கு. உங்கள் ட்ரீம் பர்சன் உங்களை தேடி வருவாங்களா? உங்கள் ட்ரீம் பர்சன் உங்களை தேடி வருவாங்களா? உங்கள் ட்ரீம் பர்சன் உங்களை தேடி வர்றாங்களா? உங்கள் ட்ரீம் பர்சன் உங்களை தேடி வர்றாங்களா? ஸ்ட்ரென்த் கார்டு தெரியுதா? எஸ், இதுக்கு அர்த்தம் எஸ். அப்போது நீங்கள் உங்களை எலிஜிபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பாஸ்ட் வூண்ட்ஸில் இருந்தெல்லாம் ஹீல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்குள்ளே இருக்கிற டார்க்கர் சைடெல்லாம் டேம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இன்னர் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் இன்னர் சைல்டை ஹீல் பண்ணிட்டீங்க, இன்னர் சைல்டு ட்ராமாஸு, இன்னர் ஃபெமினைன் ட்ராமா, இன்னர் மேஸ்குலைன் ட்ராமா, இதெல்லாம் ஹீல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், எஸ், யுவர் ட்ரீம் பர்சன் இஸ் கம்மிங் இன் சர்ச் ஆஃப் யூ. ஆனால் நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ணணும். அதுதான் ஸ்ட்ரென்த் கார்டு. See, 3 of Pentacles. This is also very positive card. 3 of Pentacles na enna? 3 of Pentacles is celebration with friends, இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் எப்போ இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறீங்களோ அப்போ உங்கள் ட்வின் அதாவது உங்களோட ட்ரீம் பர்சன் வில் கம் டுவர்ட்ஸ் யூ. அப்போ உங்கள் ட்ரீம் பர்சன் உங்களை நோக்கி வர்றாங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்லி யூ வில் செலிப்ரேட். 3 பேரும், அதாவது இது வந்து நான் எப்படி பார்க்குறேன் இந்த கார்டுன்னு சொன்னால், இட்ஸ் ஆல்சோ செல்ஃப் அலைன்மெண்ட் கார்டு. புத்தி, மனசு, மனசாட்சி, இது 3 செல்ஃப் அலைன் ஆகும்போது உள்ளுக்குள்ளே அந்த இன்னர் பீஸ் கிடைக்கும், ஜோஷ்ஃபுல்னஸ் கிடைக்கும், ஒரு காம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். ஓகேயா? ஸோ அப்போ அதில் அந்த அமைதியில் ஒரு நிலைப்புத்தன்மை இருக்கும், ஒரு ஜோஷ் இருக்கும், அந்த டிவினிட்டி இருக்கும், அதை என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, செல்ஃப் அலைன்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்கள் ட்ரீம்ஸ் எல்லாத்தோடையுமே அலைன் ஆகிடுறீங்கல்ல. அப்போ யுவர் ட்ரீம்ஸ் டஸ் நாட் ஹாவ் எனி சாய்ஸ்
பட் ஜஸ்ட் டு மேனிஃபெஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஏன்னா நீங்க அந்த செல்ஃப் அலைன்மெண்ட்டுக்கு வந்துட்டு பிரபஞ்சத்திட்ட கிளைம் பண்ணுவீங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட அதை கிளைம் பண்ணும்போது, ஏன்னா நீங்களே டிட்டர்மைண்டா டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கிளைம் பண்ணியிருப்பீங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட கிளைம் பண்ணும்போது பிரபஞ்சம் என்ன பண்ணும், எல்லாத்தையுமே மூவ் பண்ணி ஹோல் யூனிவர்ஸ் கான்ஸ்பயர்ஸ் டு கிவ் வாட் எவர் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கறதுக்காக அவ்வளோ இதா இயங்கும் பிரபஞ்சம். ஓகேயா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரீம் பர்சனையும் உங்க லைஃப்குள்ள கொண்டு வரும். ஸோ அந்த பர்சனும் வரும்போது வைப்ரேஷன் 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்போது, ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூ போத் வில் என்ஜாய் அண்ட் செலிப்ரேட். ஓகே, இப்போ உங்க ட்ரீம் பர்சனோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். இது பேக் சைட் கார்டு வந்து கார்மிக் ரிலேஷன்ஷிப்னு பார்த்தேன். ஸோ ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது அப்படிதான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த உறவு நிலையே. அதுக்கப்புறம் போக போக எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ லெட் அஸ் see உங்கள் ட்ரீம் பர்சனோட இன்டென்ஷன் உங்களை நோக்கி வர்றதுல என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடிக்ஷன், கோடிபெண்டன்ட், obsession, possession, controlling, has a block, restraint. ஆனால் இது எல்லாமே ஹீல் ஆகும் எப்போ இந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸோட வூன்ஸ் எல்லாம் ஹீல் ஆகுதோ அப்போவே இது எல்லாமே சேர்ந்து ஹீல் ஆகும். ஸோ டோன்ட் வரி. ஏன்னா நுழையும் போதே கார்மிக் பர்சனாக தானே நுழையிறாங்க, அது எல்லாமே ஹீல் ஆகும். See, lightning, sudden change, shocking news, surprise, epiphany, upheaval, transformations. நான் சொன்னேன்ல, girl with a snake, empath and narcissist paradigm, being charmed or used, enable boundaries. ஸோ இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடாதீங்க. ஸோ எனேபிள் யுவர் பவுண்ட்ரிஸ். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு கார்மிக்காக இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வந்து அந்த மேன் வந்து சேஞ்ச் ஆகும்போது மற்றவங்களுக்கும் அவங்க மேலே அட்ராக்ஷன் வரும்ல. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அதர் நார்சிஸ்டிக் பீப்புள் வில் என்டர் இன் டு யுவர் லைஃப் அவுட் ஆஃப் ஜெல்லசி. அதுதான் இந்த கார்டு. அடுத்தது வந்து கிரிம் ரீப்பர். தி ரிலேஷன்ஷிப் இஸ் ஓவர், no second chances, growth and transform your life. ஸோ அப்படி அந்த மேன் வந்து அப்படி அந்த பர்சன், ஏன்னா இன்டென்ஷன் தானே நம்ம இப்போ பார்க்குறோம். அந்த வேற யாராவது ஒரு பொண்ணு வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு நடுவில் அந்த பொண்ணு பின்னாடி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்னா, ரிலேஷன்ஷிப் இஸ் ஓவர், நோ செகண்ட் சான்சஸ், growth and transformation in your life. அதுக்கப்புறம் உங்களோட growth ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இதுக்கிடையில் வென் அண்ட் வேர் வில் யூ மீட், எங்கே மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த பர்சனை அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ட்ரீம் பர்சன் இப்போ பார்த்தோம்ல, அந்த பர்சன் வந்து எனக்கு தெரிஞ்சு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சோஷியலி கண்டிஷன்டு உலகத்தில் வாழக்கூடிய ஒரு நார்மலான பர்சன் தான். ஏன்னா இப்போ எம்பரராக ஒரு கார்டு வருது, இல்லை ஒரு கிங் ஆஃப் வான்ஸ் வருது, இல்லை கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வருது அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து பயங்கர பவர் அண்ட் பொசிஷன். இந்த சோஷியல் கண்டிஷனிங்கெல்லாம் பயந்தவங்க கிடையாது. ஓகேயா? அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா பப்ளிக்லேயே ஆமாம் எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னா பிடிச்சிருக்கு அப்படின்னு உரைக்க சொல்கிறவங்க, ஆணித்தரமாக சொல்கிறவங்க. ஆனால் இந்த பர்சன் அப்படி கிடையாது. இந்த ட்ரீம் பர்சன் அப்படி கிடையாது. சோஷியலி கண்டிஷன் வேர்ல்டுக்குள்ளே தான் வாழ்கிறாங்க. சோஷியல் கண்டிஷனிங்கான பயமெல்லாம் நிறைய இருக்குது. அவங்களோட உண்மைகளை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப நாள் எடுக்குது. சோஷியல் இமேஜுக்கான பயம் இருக்குது. நம்ம பேர் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஃபியரில் தானே ராத்திரி பகலாக தூங்காமல் உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால் திஸ் மேன், இந்த ட்ரீம் பர்சன் அப்படின்னு இங்கே ஃபிகர் அவுட் பண்ணியிருக்கிறதே, அதை சொல்லலையேன்னு நினைக்கக்கூடாதுல்ல, ஃபிகர் அவுட் பண்ணியிருக்கிறதே வந்து he is just a person who is living in the socially conditioned society.
அப்போ நம்ம ட்ரீம் பர்சனுக்கான விஷன்ஸை மாற்ற வேண்டியது யாரு? நம்ம தான். நாம என்ன வித்ஹோல்ட் பண்றோமோ அதுதான் வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இட்ஸ் நெவர் டூ லேட். இப்போ நீங்க எப்போ சாய்ஸ் மேக் பண்றீங்களோ அந்த சாய்ஸ் ஆல்வேஸ் ஹேஸ் பவர். உள்ள சாய்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணும்போதும் வெளியே அதுக்கான ஆப்ஷன்ஸையும் சேஞ்ச் பண்ணணும். டான்ஸ் பார்ட்டி. ஸோ ஏதோ ஒரு டான்ஸ் பார்ட்டிக்கு போறீங்க, யூ கேன் மீட் திஸ் பர்சன் இன் அ டான்ஸ் பார்ட்டி ஆல்சோ. நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஆண் இல்லை நமக்கு எப்படிப்பட்ட ட்ரீம் பர்சன் வேணுங்கிறதுக்கு நம்ம தான் லவ் லிஸ்ட் எழுதுறோம், நம்ம தான் அதை எனர்ஜைஸ் படுத்துறோம் இல்லையா? அப்போது அந்த லவ் லிஸ்ட்டை கரெக்டாக எழுத தெரியும். என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லவ் லிஸ்ட் எப்படி எழுதணும்னு கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ அந்த லவ் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் பர்சன் மேனிஃபெஸ்ட் ஆவாங்க. நைட் வாக், நைட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க, ஸோ அந்த நைட் வாக் அப்போ கூட அந்த பர்சனை நீங்கள் பார்க்குறதுக்கு நேரிடலாம். சம்மர் வைப்ஸ், சம்மர் சீசனில் சம்மர் நல்ல டே லைட்டில் நல்ல ஒரு சன்ஃப்ளவர் கார்டனில் சந்திக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக சம்மர் சீசனில் யூஆர் அபவுட் டு மீட் தம். இப்போ சம்மர் சீசன் எப்போ அடுத்து? தை மாதமா? ஆமாம், பொங்கலுக்கு அப்புறம் இருந்து. ஓகே கைஸ், இதுதான் நமக்கான ரீடிங். நம்ம ட்ரீம் பர்சன் எப்படி இருப்பாங்க, என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட இன்டென்ஷன் என்ன, அவங்கள எங்கே மீட் பண்ண போகிறோங்கிறது. இந்த மாதிரி இது வந்து எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டெய்லி கான்வர்சேஷன் பேசுகிறாங்கல்ல, அதுலேருந்து ஸ்ட்ரைக் ஆகி இந்த மாதிரி ஒரு ரீடிங் போடணும்னு எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரீடிங் போடணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஐ வில் மேக் தட் ரீடிங். அன்டில் தென் பை.